தமிழர் அதிகாரம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் தமிழர் அதிகாரத்தினுடைய தலைவர், நான் இதை ஒருங்கிணைத்திருக்கின்றேன். நான் அழகர்சாமி பாண்டியன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோன்ற தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கிய அனுமதியை திரும்ப பெற தமிழக அரசை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தமிழர் நல பேரியக்கங்கள் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய அனைத்து அமைப்புகளின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்பே சகோதரி காளியம்மாள் அவர்கள் இந்த குழு குறித்து ஒரு நேர்காணலுக்காக செய்தியாளர் சந்திப்பு கேட்டிருக்காங்க. அவருடைய தனிப்பட்ட அரசியல் சார்ந்த கேள்விகளை தவிர்த்துவிட்டு இது குறித்தான கேள்விகளை கேட்குமாறு. வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தமிழக அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை, சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கி இருக்கின்றது. இந்த அனுமதி வழங்கப்பட்ட செய்தி ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி பகுதியில் தான் மக்களுக்கும் இருக்கிற பொதுமக்களுக்கும் பொது ஊடகத்திற்கும் தெரிய வந்திருக்கின்றது. தெரிய வந்த பின்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவசாயிகள் மத்தியிலும் மீனவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டவுடன் தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த அனுமதியை தமிழக அரசாங்கம் திரும்ப பெறும் என்று ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார். அவர் உத்தரவாதம் அளித்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழிந்த பின்பும் தமிழக அரசாங்கம் எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள், உழவர்கள், பொதுமக்கள் இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு திட்டமிட்டு நடத்த முயற்சித்த போது பொதுக்கூட்டத்திற்கு முதல் நாள் காவல்துறை அனுமதி மறுத்து இது ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து எந்த ஒரு போராட்டமும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தக்கூடாது என்று ஒரு அடக்குமுறையை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை செய்தது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு உடந்தையாக இருக்கின்றதோ என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கின்றதோ என்ற அச்சமும் ஐயப்பாடும் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி, சுற்றுச்சூழல் ஆணையம் வழங்கிய அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றுவிட்டதா இல்லையா என்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் பருவத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உரிய விளக்கத்தை, உரிய பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த ஊடக செய்தியாளர் வாய்ப்பாக தெரிவித்துள்ளோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் மரியாதைக்குரிய தமிழக அதிகாரத்தினுடைய தலைவர் அழகர்சாமி பாண்டியன் அண்ணன் அவர்கள் தெளிவா குறிப்பிட்டிருக்கார். மிக குறிப்பா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலா சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா நம்ம செவிகளில் ஒழித்து கொண்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை யதார்த்த வாழ்வியல் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சமூக ஆர்வலர்கள் பேசிட்டு இருந்ததை இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், காலநிலை மாறுபாடு, அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் வழக்குல வர்றதுக்கான காரணம் நம்ம மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுல மட்டும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம், கெயில் எரிவாயு திட்டம், மீத்தேன் திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள்னால விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு பல வகையில போராடியும் கூட ஏன் தமிழ்நாட்டுல மீண்டும் மீண்டும் இது போன்ற திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் பொதுமக்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும், ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும் நான் கேட்க இருக்கிறேன். மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கரையில ஹைட்ரோ கார்பன் எடுப்பதையும் தாண்டி கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டம்ன்ற பெயர்ல கொண்டு வரதுக்கான ஆயத்தங்களும் நடந்தது. அதன் நீட்சியா ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கடல்ல 271 கிணறுகள் அமைக்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு, நிலப்பரப்பு இல்ல, கடற்கரையோரம் இல்ல, கடலையே
விற்பனை செய்திருந்தாங்க. அதுல குறைந்தபட்சமாக ONGCக்கும் அதிகபட்சமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருந்தது, குறிப்பா வேதாந்தா குழுமத்திற்கு. அதுக்கான தகவல்களும் தனிப்பட்ட செய்தித்தாள்களிலே ஊடகங்கள் வழியாகவுமே வெளியில வந்தது. அரசின் சார்ந்து நமக்கு அதுக்கான அறிக்கை வெளியில வரல. இதுல இருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையில தற்போதைக்கு 2023 வருஷம் அக்டோபர் மாசம் இதே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல மீண்டும் 20 இடங்கள்ல கடலும் விவசாய நிலத்திலையும் சார்ந்து ஹைட்ரோ கார்பன் குழாய்கள் அமைப்பதற்கான அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஆணையம் வழங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படல. குறிப்பாக அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு 20-25 கிராமங்களுக்கான தகவல்கள் பரிமாறப்படல, கிராம சபைகள்ல பேசப்படல, அதற்கான அங்கீகாரம் பெறப்படல. செய்தித்தாள்கள்ல கூட வெளியீட்டு செய்தியாக முறைப்படி முதல் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சிருக்காங்க, அதன்படி அது அளவீடும் சொல்லப்படல. எதுவுமே இல்லாம ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான ஒரு கிளியரன்ஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா எளிமையா சொல்லக்கூடிய கை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு மாவட்டம். ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1400க்கும் சதுர மீட்டர் அளவுக்கு பரப்பளவிற்கு வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், பருத்தியா இருக்கட்டும், பயிர் பொருட்களா இருக்கட்டும் விளைகின்ற அந்த நிலப்பரப்பு இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் போட்டு இருக்கின்ற தண்ணியை உறிஞ்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பாலைவனத்தை நீங்க கண்கூடாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வியும் இருந்தது, ஏதாவது ஒரு இக்கண்ணா வச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே போன்று எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நீங்க ஏற்கனவே இருந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம், அதை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியை வச்சு ஒரு சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை பயன்படுத்துகின்ற விதமாக அந்த ஒற்றை புள்ளியை வச்சுதான் நாகப்பட்டினத்துல நிறைய நிறுவனங்கள் விஸ்தீகரணம் செய்யப்பட்டது. குறிப்பாக சிபிசிஎல் நிறுவனம் 1 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு தான் முதல்ல அனுமதி வாங்கினாங்க நாகப்பட்டினத்துல. ஆனா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் கழிவுகள் கிடைக்கல. 1/2 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா தற்போதைக்கு 10 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு விரிவாக்கம் செய்யறாங்க. இதுக்கு பேர் விரிவாக்கமா அல்லது ஒரு புதுமையான இன்னொரு திட்டத்தை கொண்டு வராங்களா? சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டையை பயன்படுத்தி விஸ்தீகரணம்ன்ற பேர்ல அது மீண்டும் 10 மில்லியன் மெட்ரிக் டன் அளவா மாறி IOCL என்ற வேறொரு நிறுவனத்துக்கு மாறி பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக மாறும். அப்ப இங்க மக்களை எப்படி இந்த அதிகாரிகளோ இல்ல அரசியல் நடத்துகின்ற ஆட்களோ எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முட்டாளாவே இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற கேள்வியா அப்படிங்கிற ஒரு இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராடினது போக இப்போதைக்கு சிவகங்கையும் அந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளும் போராடி கொண்டிருக்காங்க. குறிப்பா கடலோர மக்களும் போராடுறாங்க. 147 சதுர மீட்டர் அளவிற்கு, சதுர கிலோமீட்டர் அளவிற்கு கடல் கடல் கூலியரும் பாதிக்கப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப நாகப்பட்டினம், சென்னை போன்ற கடல் மாதிரி அடிச்சு அலை அடிச்சு அலை மடிப்புகள் விழுற கடல் பகுதி கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், குளம் மாதிரி குட்டை மாதிரி கிடைக்கும். கிட்டத்தட்ட 116 வகையான பாசி இனங்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு நிலத்துல நீங்க 3000 கன அடி உள்ள நீங்க ஆழத்திற்கு 3000 மீட்டர் அளவிற்கான ஒரு பைப் லைனை செலுத்தினீங்க அப்படின்னா அதுல இருந்து உள்ள இருந்த நீரெல்லாம் வெளியேற்றின பிறகுதான் இந்த எண்ணெய் கழிவுகள் வெளியில வரும். அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த அந்த தகவமைப்பே அந்த பாசி இனங்களை வச்சுதான் நம்ம முற்று முழுவதுமான தகவமைப்பு இருக்கும் பட்சத்துல எப்படி இப்படி ஒரு திட்டத்துக்கு இவங்க கிளியரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் தமிழக அரசு வைக்கும். ஒரு கட்டத்துல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வராது, நாங்கள் இருக்கின்ற வரை அதை வரவிட மாட்டோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு சான்றை கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன இந்த சொல் என்னவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் இது போன்ற திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதியை வழங்குறாங்க? இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான் தண்ணியை எவ்வளவு மாசுபடுத்துவேன், நான் காத்தை எவ்வளவு மாசுபடுத்துவேன், நான் நிலத்தை எவ்வளவு மாசுபடுத்துவேன், நான் அந்த சூழலை எவ்வளவு மாசுபடுத்துவேன், என்னால எவ்வளவு நோய் வரும், அதுக்கு நான் என்ன மருந்து கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் இந்த CSR ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகையை அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்துல 2 விழுக்காடு இந்த பாதிப்பை சரி செய்வதற்காக தான் நாங்க கொடுப்போம். அப்படின்னா ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னா அந்த அழிவை நாங்க சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு மக்கள் மத்தியில வைப்பது இதற்கு பேர் வளர்ச்சியா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன்.
நிறைய அனல் மின் நிலையங்களே சொல்லியிருக்காங்க, எங்களால புற்றுநோய் வரும், எங்களால சுவாச கோளாறுகள் வரும், எங்களால மூக்கு பகுதியினுடைய அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவிற்கான மிக கஷ்டமான சூழ்நிலை வரும், நுரையீரல் பாதிப்புகள் வரும் என்றெல்லாமே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் இருக்கும் பட்சத்துல இந்த கிளியரன்ஸ் யார் மூலமாக வழங்கப்படுது, எந்த அடிப்படையில கொடுக்கப்படுறாங்க? ஆண்டொன்றுக்கு 2 முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களா இருக்கட்டும், அனல் மின் நிலையங்களா இருக்கட்டும், எல்லா தொழிற்சாலைகளையும் ஆய்வு நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கை கிராம சபையில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். இந்த அளவுக்கு தாங்க பொல்யூஷன் ஆயிருக்கு, அவங்க சொன்ன அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வெட்டு தாண்டி போகல அப்படின்னு சொல்லணும். ஆனா இது வரைக்கும் எந்த நிறுவனம் வெளிப்படையாக இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சு எங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்க சொன்ன எல்லா திட்டத்தையும் சரிவர நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்க சட்ட அத்துமீறலே செய்யல அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நிறுவனம் சொன்னது. மாறாக என்ன செய்யறாங்க, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சுக்கிட்டு லோக்கல்ல இருக்கிற சில அரசியல்வாதிகள் எல்லாம் கவனிச்சுட்டு மக்களுக்கு போய் எதுவுமே சேராம அப்படியே மறுதளிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு கிராம சபையிலும் போய் பாருங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். மொத்தமாவே எந்த நிறுவனமாவது ஓராண்டுக்காவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கா, எங்களுடைய மொத்த லாபம் இவ்வளவு, அதுல 2% இவ்வளவு, அதை நாங்க இந்தந்த பகுதிகளுக்கு வேலை செஞ்சிருக்கோம், அதனால இவ்வளவு மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, ஒரு வெள்ள புயல் காலங்கள்ல நான் அந்த மக்களுக்கு உதவி இருக்கிறேன், கல்வி நிலையங்கள் கட்டி கொடுத்திருக்கேன், வீடுகளுக்கான சமூக கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். இது எது ஒன்றுமே இல்லைங்க. முற்று முழுவதுமாக பெருந்துறை நிறுவனங்கள் மக்களையும் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒட்டுமொத்தமாக கார்பரேட் நிறுவனங்கள் தாரை வார்க்கின்ற இது போன்ற திட்டங்கள் முற்று முழுவதுமாக தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்படணும். உங்களோட நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடும் போதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க அப்படின்னு. பல வளர்ந்த நாடுகள்லேயே நிலக்கரியினை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பு இதை நிறுத்திட்டாங்க. காற்றாலை மின்சாரம் இன்னும் என்னென்னவோலாம் புதிய வகையான கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தொந்தரவு தராத கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்துல மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பும் சரி கடல் பரப்பும் சரி இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு சூழலோடு அமைந்த ஒரு பகுதி. இது இருக்கும் இது இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மக்கள் வாழ்விடங்களை எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழியலை கலைப்பது இது நமக்கு நாமே செய்கின்ற துரோகமாகும் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ளணும். இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான இந்த கிளியரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறத உடனடியாக திரும்ப பெறணும். தமிழக அரசு இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்று அறிவித்ததை வெறும் வாயளவில் இல்லாம அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் எங்கும் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்ற பேரறிவிப்பை செய்யணும். சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட வைகை பாசன பகுதிகளையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் 4068 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான எல்லை பரப்பு கொண்டது. ஆனா வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி 1404 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தை 3ஆ பிரிச்சா ஒரு பாகம் ஹைட்ரோ கார்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மக்கள் எங்கு வாழ்வாங்க, விவசாயம் எங்கு நடக்கும், அவங்களுடைய வாழ்விடங்கள் உழைப்பு அதுக்கான பெருக்கங்கள் கிராமங்கள் வளர்ந்துன்னா அவங்களுக்கான குடியிருப்புகள் இதெல்லாம் எங்கு நடக்கும்? ஒரு பாகத்தை அப்படியே கொண்டு போய் நாங்க ONGC நிறுவனத்தை கொடுத்துட்டு 2 பாகத்துல மக்களும் வாழ்ந்துக்கணும் விவசாயமும் நடக்கணும் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்ல இருந்து நாட்டிற்கான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டை உண்மையிலேயே அவங்களுக்கு திராணி இருந்து பொருளாதாரத்தை இதனால மேம்பட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா வெளியிட சொல்லுங்க. வெறும் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவிற்கான ஒரு ப்ராஜெக்டுக்கு 3600 கோடி ரூபாய் விவசாய பெருநிலங்களை அளித்திருக்கிறாங்க. இதுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசக்கூடியவர்களுடைய வாக்குமூலம். நீங்க வேணா போய் ஒரு ஆய்வறிக்கை இருக்கு எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 3200 கோடி வர வேண்டிய வருமானத்தை உழைப்பு நிலம் பாதுகாக்கப்படும், எல்லாருக்குமான உணவு உற்பத்தி மேம்படுத்தப்படும், இது எல்லாவற்றையும் தகர்த்துட்டு ஒரே கையெழுத்து ஒரே கமிஷன் என்பதற்காக வெறும் 1200 கோடிக்கு 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பனுக்காகவும் மீத்தேனுக்காகவும் வழங்கப்படும். இது எப்படிப்பட்ட ஒரு போக்காக மாறும்? தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருப்பாங்க, இல்ல கடலோர மக்கள் போராடி கொண்டே இருப்பாங்க என்றால் அதிலும் குறிப்பா கடல்ல எடுக்கப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கான பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு. நீங்களே கடற்கரைக்கு போனீங்கன்னா சாகர்னு ஒரு கப்பல் ஆய்வு பண்ணி 271 இடத்துல கிணறுகள் அமைப்பதற்கான வேலையை கிட்டத்தட்ட பாதி அலுவல் முடிஞ்சிருச்சு. எப்படி கிணறு அமைக்க போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறாங்கன்னா இதை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு போயா போட்டுருவாங்க, மிதவை போட்டுருவாங்க. அந்த மிதவைக்குள்ள படகுகள் எதுவும் வரக்கூடாது, மீன்பிடி வலைகள் எதுவும் வரக்கூடாது. மரக்காணத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 271 இடத்துல கிணறு,
எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கோங்க. கடலோர பகுதியில 5 கிலோமீட்டருக்கு படகுகள் போகக்கூடாதுன்னா கடலோர மக்கள் எங்க போய் மீன் பிடிப்பாங்க? ஜம்ப் பண்ணி போவாங்களா இங்க இருந்து? இல்ல ஹெலிகாப்டர்ல போயிட்டு வலைய போட்டு அங்க இருந்து மீன் பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்களா? ஏன்னா அப்படித்தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன என்ன மீன் பிடிப்பு பிடிக்கிறோம், என்ன படகு வச்சிருக்கோம், என்ன வலை பயன்படுத்துறோம், என்ன மாதிரியான மீனை பிடிக்கிறோம் என்று ஒரு பொதுவான மக்களுக்கு இந்த கடலோர மக்களுடைய வாழ்வியலே தெரியப்படுத்துறதே இல்லை. நிறைய சினிமா படங்கள்ல கூட பாருங்களேன், பெரிய டிராலர் விசைப்படகு எடுத்து வச்சு வீசுவலை வீசுவார். எங்களுக்கு எல்லாம் உண்மையிலே சிரிப்பா இருக்கும். வீசுவலை எங்க பயன்படுத்துறது, எங்க பயன்படுத்துறது? கடல்ல, நடுக்கடல்ல போய் வீசுவலை வீசுறதுலாம் உண்மையிலே ஆச்சரியமா, நாங்க கேள்வியே படாத ஒன்று. அப்படிதான் திரைப்படங்கள்ல காட்டப்படுது. ஏன்னா எங்களுடைய வாழ்வியல் முழுமையாக இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நாங்க என்ன கட்டுமானம் பயன்படுத்துறோம், என்ன ஃபைபர் படகு பயன்படுத்துறோம், அதுக்கு என்ன எந்திரம் பயன்படுத்துவோம், எதை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும், நாங்க எதுக்கு எக்கோ சவுண்ட் வச்சிருக்கோம், எதுக்கு ஜிபிஎஸ் கருவி வச்சிருக்கோம், அது எவ்வளவு தூரம் போகும், எங்களுடைய எல்லை எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு நாட்டுக்கான கடல் எல்லைக்கான அளவு எவ்வளவு, அது அந்த எல்லையை தாண்டி போறதுனாலதான் இந்த இலங்கை கடற்படை கைது செய்தா, இது எதை பத்தின ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு கடத்தப்படவே இல்லை. இந்த நிலையில இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட மாவட்டம்னு ஏன் அறிவிக்கணும் அப்படின்னா, மன்னார் வளைகுடா என்று சொல்லக்கூடிய உயிரின காப்பகம், உயிரின பெருங்காப்பகம், பறவைகள் சரணாலயம், ஆமை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பகுதி, ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவிட்டி ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில சிஆர்செட் 1ல வரும், சிஆர்செட் 1A வரக்கூடிய இந்த நிலப்பரப்புல எப்படி இது போன்ற அழிவுகரமான தொழிற்திட்டங்களுக்கு இவங்க தொடர்ந்து அனுமதி வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை நாங்க இவங்களுக்கு முன்வைக்கிறோம். இதை தொடர்ந்து ராமநாதபுரத்துல கடந்த மாதம் ஒரு போராட்டத்தை மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கடலோர மக்கள் சார்பாகவும் ஒரு போராட்டம் அறிவிச்சோம். தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்கு, எப்படி ஜனநாயகம் என்பது இருக்கு என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இரவோடு இரவா காவல்துறை இந்த போராட்டத்தை கைவிடணும்ன்றாங்க. பொதுக்கூட்டத்தை நான் இங்க நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி அங்க போயிட்டோம். போன பிறகு கிட்டத்தட்ட விவசாயிகள்கிட்ட சொல்லியாச்சு, கிராமங்கள்ட்ட சொல்லியாச்சு, இங்க யாரும் பணம் காசு வச்சிருக்கிறவங்க நிலத்தை எப்படியாவது பாதுகாத்துற மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து ஒரு கூட்டத்தை தயார்படுத்தின பிறகு எனக்கு இரவு ஒரு 9:30 மணி இருக்கும். அழகர்சாமி அண்ணன் அழைச்சு, அம்மா கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நம்ம நீதிமன்றத்துல போய் கேட்டு வாங்கிப்போம். எதுக்கெடுத்தால் ஒரு கூட்டத்தை என்னுடைய ஒரு கருத்தை சொல்வதற்கு, தார்மீகமாக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு நான் நீதிமன்றத்தை அணுகித்தான் போராடணும் அப்படின்னா என்ன மாதிரியான சூழலை நோக்கி தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமா முன்வைக்கிறோம். இதன் மூலமா நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாடு என்பது ஒரு சொர்க்க பூமி, இயற்கையினுடைய ஒரு கொடை. கேரள மாநிலத்துல அவங்களுடைய ஒரு இடத்துக்கு போய் ஒரு அங்குள்ள இடத்தை நாங்க ஒரு அழிவுகரமான தொழில் திட்டம் இந்த இடத்துல கொண்டு வருவோம், பசுமையா பச்சை பசேல்னு விளைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு அங்குள்ள இடத்தை நீங்க வாங்கி காட்டிருங்க. ஆனா இங்கு நல்ல விளைந்து கொண்டிருந்த நெற்பயிர் மீது டிராக்டரை விட்டு அழிச்சு அந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரோம், அந்த இடத்துல நாங்க ஹைட்ரோ கார்பன் பண்ண போறோம், அந்த இடத்துல நாங்க பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்குறோம் என்று விளைநிலங்கள்ல சிதைச்சு சேதம் பண்ணி விளைந்து நாளைக்கே அறுவடை பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மீது மிகப்பெரிய கலன்களை செலுத்தியது இந்த மண்ணில் தான் நடக்கும். வேற மாநிலங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இளிச்சவாய் மாநிலமாக எப்படி உலக நாடுகளுடைய குப்பை தொட்டி போன்று இந்தியாவை பார்த்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் இங்க அனுப்புறாங்களோ, மருத்துவ கழிவுகள் உட்பட, இறைச்சி கழிவுகள் உட்பட, அதே போன்று இந்தியாவுடைய குப்பை தொட்டி போன்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்பையும் நிலப்பரப்பையும் பார்க்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதனால உடனடியாக தமிழக அரசு நேரடியாக இதுல தலையிட்டு போர்க்கால அடிப்படையில இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அனுமதியை, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்யும். பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாத, பொதுமக்களுடைய ஒப்புதல் இல்லாம வரக்கூடிய எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படாது, என்னுடைய நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும் என்ற அடிப்படையில ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்களுடைய, விவசாயிகள், குறிப்பா கடலோர மக்களுடைய வாழ்வாதாரத்தை முறையாக பாதுகாக்கின்ற விதமாக இந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனே மேற்கொள்ளணும். இது போன்ற எவ்வித அழிவுகரமான தொழிற்திட்டமும் வராமல் தமிழக அரசு தமிழ்நாட்டை பாதுகாத்து தரும்படியும் வேளாண் மண்டலமாக அறிவித்து தரும்படியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இதுல விவசாய நிலங்கள் முற்று முழுவதுமாக பாதிக்கப்படுவதோடு அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே தண்ணி வர்றதில்லை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல, அங்க இருக்கக்கூடிய கண்மாய்கள், வாய்க்கால்கள் அடைபடும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது பேரிடர் காலங்கள்ல, வெள்ள புயல் காலங்கள் வருது, உங்களுக்கு தெரியும் வறட்சி மாவட்டங்களா இருக்கக்கூடிய சூழல்ல கூட மழை அதிகமாக ஒரே நாள்ல 2 நாள்ல தண்ணி ஓட முடியாத தூத்துக்குடி ஒரு கடலோர மாவட்டம், நீங்க பார்த்திருப்பீங்க சென்ற புயல்ல
எவ்வளவு தண்ணி சூழ்ந்து தூத்துக்குடியவே சூழ்ந்து சாலைகள் பாலங்கள் எல்லாம் அறுத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க வாய்க்கால்களையும் கம்மாய்களையும் எல்லாத்தையும் நீங்க அடைச்சி ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேரிடரை சந்திக்கும். அதே போன்று கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் வந்தாலும் மிகப்பெரிய பேரிடரை, சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரிடரையும் தமிழ்நாடு மீண்டும் சந்திக்க வேண்டாம் என்றால் இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக இது போன்ற அழிவுகரமான தொழிற்சாலைகள் கைவிடப்படணும் அப்படின்னு இதன் வாயிலா கேட்டுக்கிறோம். நன்றி. வேற ஏதாவது இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க இல்ல, முதல்ல அவங்க முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன் தான்ங்கிறதுனாலதான் உங்க நிலத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. குறிப்பாக அவங்க முதல்ல பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்லை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம். வெறுமனே அது சொல்லா இருக்காம ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக சொல்லணும். அப்பொழுதுதான் உங்களை டெல்டாக்காரர்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மத்திய இல்ல, இப்ப மத்திய அரசு ஒரு திட்டத்தை மாநிலத்தில் கொண்டு வருவதாக இருந்தால் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பெறாம, இப்ப மின்சாரம் நீங்க கொடுக்கணும், நிலம் நீங்க தான் கொடுக்கணும், தண்ணி நீங்க தான் கொடுக்கணும், ஆட்களுக்கான வாய்ப்புகளையும் நீங்க தான் கொடுக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்துல நிறைய அனுமதிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதா தான் ஏகப்பட்ட அனுமதிகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு மாநில அரசும் சம்பந்தப்பட்டிருக்குன்னா மத்திய அரசு தானா ஒரு திட்டத்தை திடீர்னு கொண்டு வந்து எங்கேயுமே திணிச்சிட முடியாது. மாநில அரசுடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் அதை நடத்த முடியும். ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஒரு சில திட்டங்கள் மட்டும் மாநில அரசினுடைய அதுவும் சில கிளியரன்ஸ் தேவை. அது மட்டும் வாங்கி அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் நில உடைமைக்கான அதிகாரியா இருக்கிறார். அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் பேரிடர் மேலாண்மைக்கான அதிகாரியா இருக்கிறார். கிட்டத்தட்ட 11-14 துறைக்கான அதிகாரியாக அந்த மாவட்ட ஆட்சியர் என்னவாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி, ஆனா மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம இங்க எது ஒன்றும் நடக்காது. இப்ப மத்திய அரசு ஒரு பரந்துள்ள விமான நிலையத்தை கொண்டு வருது அப்படின்னா மாநில அரசு உடன்படாமல் அந்த விமான நிலையத்தை அமைக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்றார், என்னைய தாண்டிதான் நீங்க அமைக்க முடியும், என் நிலப்பரப்பு உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஒற்றை அறிக்கை விட்டாங்கன்னா போதும் அந்த விமான நிலையம் இல்லாம போயிடும். ஆனா இந்த அறிக்கை விடுவதற்கு என்ன பயம்ங்கிறதுதான் மக்கள் சார்ந்த கேள்வியா நாங்க வைக்கிறோம். இப்ப மக்களை பாதுகாக்கணும், மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும், விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான விமானங்களே முழுமையா வந்து சேரல, அதே சரியா பராமரிக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்துல எதற்கு புதிதாக ஒன்று அப்படிங்கிற கேள்வியை இவங்க ஏன் முன்வைக்காம இருக்கிறாங்கிறதுதான் எங்களுடைய ஆதங்கம். இதே ஒவ்வொருத்தரும் போய் எல்லாவற்றையும் நீதிமன்றத்துல போய் தான் பெறணும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோங்கிறது தான் பெரிய வருத்தமே. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் நீதிமன்றத்துக்கு போகணும். நிறைய வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்கு. இதே பரந்து விமான நிலையம் சார்ந்து இருக்கு, ஹைட்ரோ கார்பன் சார்ந்து இருக்கு, மீத்தேன் சார்ந்து இருக்கு, அனல் மின் நிலையங்கள் சார்ந்து இருக்கு. இங்கே உடனே நீதி கிடைக்க வேண்டாம் அப்படின்னா அதுவும் இல்லை. அதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கொண்டே போகுது. இங்க குற்றவாளி இறந்து போன பிறகு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற தருவாயில தான் இருக்கு. நான் நீதிமன்றத்தோட எல்லா செயல்பாட்டையும் சொல்லல. ஆனா நீதிமன்றத்துக்கான இந்த அதிகப்படியான வழக்குகள் வருவதற்கான காலதாமதம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. அவசர கால வழக்குகள் மட்டும்தான் சில நேரங்கள்ல உண்மையிலே சில சரியான தீர்ப்புகளையும் வழங்குது. ஆனால் இது போன்ற மக்கள் சார்ந்த கோரிக்கைகளும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்துக்கு தான் போகணுன்ற கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறதையும் வருத்தத்தையும் சேர்த்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்து உடனடி வழக்கா அவங்க எடுத்து பேசணுன்றதையும் நாங்கள் நிச்சயமா அதான் நாங்களும் கேட்கிறோம். என்னுடைய குரலா தான் நான் உங்க குரலையும் பார்க்கிறேன். ஒரு பெரிய கடலோர கிராமம் இருந்த பகுதிதான் மெரினா. அந்த மக்களுடைய நகர்வுகளுக்கு பிறகுதான் இன்னைக்கு பல பேருடைய சுற்றுலா தலமா மாறி இருக்கு. அது பல பேருடைய வழி நிறைந்த வாழ்க்கையான பகுதி. எப்படி சில வழக்குகளை நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து எடுத்து நடத்துகிறதோ அதே போன்று மக்கள் சார்ந்த கோரிக்கைகளுக்கு இப்போ ஒரு விவசாயி ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக அந்த இருக்கக்கூடிய தாலுகா நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்படியே தடுமாறி கொஞ்சம் மேம்பட்டு வந்து ஒரு சில ஆளுமைகள்லாம் அவங்களுக்கான உதவிக்காரர் நீட்டுறாங்க அப்படின்னா ஒரு மாவட்ட நீதிமன்றத்தை அணுக முடியும். ஆனா அவரு குழப்பு போட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கின்றதை விட்டுட்டு உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ ஒரு சாதாரண சாமானிய விவசாயிகளால அணுக முடியாது.
அதுல 100-ல் ஒருவர் அல்லது 1000-ல் ஒருவர் எதையாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னோட பிழைப்பை விட்டுட்டு புள்ளக்குட்டியும் பார்க்காம வந்து நிக்கிற பல விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னால சொல்ல முடியும். அப்படி இருக்க பட்சத்துல நீதிமன்றங்கள் சில வழக்குகளை தானாக முன் வந்து நடத்தித்தான் ஆகணும். ஒரு சில வழக்குகளை நீதிமன்றங்களே முன்னெடுத்து நடத்தி அதுக்கான தீர்ப்புகளை வழங்கியது போன்று, மக்கள் சார்ந்த தீர்ப்புகளை வழங்கியது போன்று இது போன்ற திட்டங்களுக்கு உடனடியாக கையில் எடுக்கணும். அது இல்லாம இப்ப எங்களை போன்ற அமைப்புகளுக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கும், அதுக்கான ஆதரவாகவாவது நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். எல்லா காலகட்டத்திலும் இங்க தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்து ஒரு நகருக்கு நம்ம வந்துட்டோம். என்னன்னா இன்னைக்கு சினிமா மீதான விமர்சனங்கள், சினிமா மீதான பார்வை, அதுதான் இன்னைக்கு அரசியலோட செயல்பாட்டுக்குள்ள உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்க கேள்வியா வைக்கிற அளவுக்கு பேசப்படும் பொருளா மாறி. அப்ப இங்க மக்கள் பிரச்சனை, அதிகாரம், வலிமை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான உருவாக்கம், அதுக்கான செயல்பாடு திட்டங்கள், இதை பத்தின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இது மாறி. இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களே மாறி மாறி செய்யறாங்க. ஒரு சில நல்ல படங்கள் வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க, ஒரு சில மோசமான படங்கள் வருது, அவதூறு. இப்ப நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சில அவதூறுகள் வரும், அதை சரி கட்டி பேசுவாங்க. இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்கிற சூழலாதான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறலாம். அதுதான் எங்களோட வருத்தம். அதுதான் இவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. இவருக்கு நான் வந்து ஒரு அதிரடியான ஒரு பதில நான் முன் வச்சிட்டேன், அப்ப நான் தான் இந்த இடத்துல வந்து ஒரு அறிவாளியா இருக்கிறேன், இல்ல நான் ஒரு பதில சொல்லிட்டேன், எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிட்டாரு, அதுக்கு இவர் என்னோட பலசாலியாக என்னோட அறிவுஜீவியாக அவர் காட்டிக் கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்ல. எங்களுக்கான பிரச்சனையே வேற. நாங்க சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சோறு போடுறதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்துக்கு இருக்குங்க. இப்ப முதலமைச்சர் ஒண்ணு சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு சொல்லிட்டாரு. எங்களுடைய வேண்டுகோளா 2 பேருக்குமே வைக்கிறது என்னன்னா, இங்க வந்து நாட்டினுடைய முதுகெலும்பு வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான். அதன் பக்கம் எங்களை நீங்க எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட ஆதரவு. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்வந்து நிவாரணம் அறிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு அப்படி ஒரு கட்சி அறிவிக்கப்பட்டு இதெல்லாமே தேர்தல் நேர அரசியல் தான். இதை வந்து நீங்க தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீடு தொகை கூடுதலா இருக்கும். இது ஒரு சாபக்கேடு, இது ஒரு சாபக்கேடு. நீங்க சாதாரணமா ஒரு தொழில போய் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், என்னை சார்ந்தே சொல்றேன். கடல்ல ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய், அல்லது வந்து கடல்ல விழுந்து இறந்தா 5 லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க. கடல்ல விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 7 ஆண்டு காலம் கழித்து, அவரு 7 வருஷம் கடல்லே இருப்பாரு, 7 வருஷமும் இவங்க தேடுவாங்க, 7 ஆண்டு காலம் கழித்து தான் அவர் செத்துட்டாருன்னு உறுதி செய்வாங்க. 7 மணி நேரம் கடல்ல இருக்க முடியுமாங்க? ஆனா இதெல்லாம் சட்டம், நம்ம ஏத்துக்கணும். 7 வருஷ காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவிச்சுதான் அந்த 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. ஆனா தேர்தல் நேரத்துல ஒரு புயல் காலம் வந்து தேர்தல் நேரத்துல ஒருத்தர் செத்துட்டாரு, இல்ல தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை 10 லட்சம் ரூபாய் அல்லது 20 லட்சம் ரூபாய். இது இல்லாம எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் வந்து பார்ப்பாங்க. இதான் யதார்த்த நடைமுறை. உண்மையாவே சொல்லணும்னா இதான். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு. எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வலியோடு நிறைந்த ஒரு வார்த்தையா நமக்கு வருது. ஒவ்வொரு சூழலையும் நீங்க அணுகி பாருங்களேன். இவங்களோட ஒரு கட்சியினோடு இன்னொரு கட்சி பேசுவதா இருக்கட்டும், அந்த கட்சியை இன்னொரு கட்சி குறைத்து பேசுவதா இருக்கட்டும், இன்னைக்கு இப்ப நல்லா பேசிட்டு நாளைக்கு மாற்றி பேசுவதா இருக்கட்டும், இது எல்லாமே தேர்தல் தான், தேர்தல் களம் தான். போன 5 ஆண்டுக்கு முன்பு அந்த கூட்டணியோடு ஒரு கட்சி கூட்டணியில் இருந்துட்டாங்க, இவர்களை போன்று மோசமானவர்கள் யாரும் இல்லைன்னு பேசுது. அதே போன்று அடுத்த ஒரு சுழற்சி வரும்போது அதே கட்சியோட அந்த கட்சி கூட்டணி இருக்கு. என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போச்சா, இல்ல நீங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க, அது எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க, அதனால நாங்க உங்களோட வரோம், மக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சீங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால உங்களோட வரணும். இல்லையே, எவ்வளவு சீட்டு எவ்வளவு பெட்டி, அவ்வளவுதானே. அப்படிதாங்க தேர்தல் அரசு. ஒட்டுமொத்தமாவே வந்து மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டா அதை மாநில அரசு எல்லா அளவிலும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க, மக்களுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு, அதை பார்த்து கொண்டு நம்ம இந்த பதிலை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க செவிக்கு அடுத்தது போகுதான்ற கேள்வியே எனக்கு இருக்கு. ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, நான் இருக்கின்ற வரை என் மண்ணுல தமிழ்நாட்டுல ஹைட்ரோகார்பன் திட்டம் வராதுன்னு அறிவிக்கிறாங்க. இதே மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் ஒரு அனுமதியும் வழங்குறாங்க. இந்த முரணை நீங்க பாக்குறீங்களா? இப்ப இந்த செய்தி முதலமைச்சர்களுக்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாது, அதுதான் அந்த பத்திரிகை இல்ல அவங்களுக்கு சொல்லப்படுதா சொல்லப்படலையா? இல்ல ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் போராடி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி தான் அரசை கவனப்படுத்த வேண்டியது. அரசு முழுசாக இதுல செவிமடுத்து இதற்கான அதிகாரிகள் அமைச்சு இதற்கான ஆய்வு குழுக்கள் போட்டு இதற்கான நடவடிக்கையை முறையாக செய்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு அதனுடைய தொடர் நிகழ்வா தான் இதை நம்ம பார்ப்போம். இதை ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிறைவேற்றலாம் மக்களுக்கான ஒரு வாக்குறுதி இருக்குல்ல, இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மக்களுக்கான வாக்கு என்ற உறுதித்தன்மை இருக்குல்ல, அதை அவங்க காண்பிப்பாங்க என்றதுக்கான ஒரு ஆயத்தமா தான் இதை நாங்க பாக்குறோம். இந்த தேர்தலை மையப்படுத்தியாவது சொன்னபடியாக அவங்க இந்த நிலங்களை பாதுகாத்து கொடுக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு அரசியல்வாதியா அல்லது இந்த ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆளா இல்லாம ஒரு தனிப்பட்ட மனிதரா பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு சாமானியனா பாருங்க. ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தின் மூலமாக வளம் பெருகும், உணவு உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்யலாம், வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம், அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் வருகிறது என்பதை தாண்டி ஒரு மாவட்டத்தை மூணா பிரிச்சு ஒரு பாகத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்க எடுத்துட்டு போய் இதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வை? எங்க வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, உங்களை விருந்தினரா நான் உபசரிப்பேன் கவனிப்பேன், அது ஒரு ஆரோக்கியமான பார்வை. நீங்க வாங்க எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு போய் என்னைய வீட்டை கூட்டிட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்றது எந்த மாதிரியான பார்வை? அது சரியில்லை இல்லைங்களா? அது தர்மம் இல்ல பாருங்க. அதுதான் அதை இவங்க கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுதான். ஒண்ணுமே இருக்காதுங்க அந்த அறிக்கையில இருக்குங்க, ஒண்ணுமே இருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை கிராமம்னு நான் சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், கே வேப்பங்குளம், பூக்குளம், சடையநேரி, கீழ சிறுபோது, வள்ளக்குளம், பனையடி நேர்ந்தல், கடம்போடை, நல்லுரிக்கை, அரியக்குடி, இரா காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், அலமநேந்தல், சீனங்குடி, அழகர் தேவர் கோட்டை, கடந்தனார் கோட்டை, மணக்குடி ஆகிய இடங்கள்ல தான் அவங்க எடுக்கிறாங்க. இது போக கடல்ல எடுக்கிறாங்க. 147 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கடல்ல எடுக்கிறாங்க பரப்பளவுக்கு. இதுல என்ன அப்படின்னா முற்று முழுவதுமாக இதனுடைய நிலத்தடி நீர் எப்படி அந்த வாய்க்கால்கள் வடிகால்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3000 மீட்டர் அளவிற்கான ஒரு ஆழ்துளை கிணறு அமைச்சு அது உள்ள இருந்து முதல்ல நீர் தான் வெளியேறும், அதுக்கு பிறகுதானே எண்ணெய் கழிவுகள் வெளியேறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா கடல் மட்டத்தினுடைய நீர் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த மொத்தம் முழுவதுமாக ஒரு உப்பு நீரோடைய தாக்கமாவே அந்த 2 மாவட்டங்கள் மாறிடும். விவசாயம் முற்று முழுவதுமா போய்விடும். சுத்தமா நிலத்தோட தன்மையை ஓர் நிலமா மாறும். நல்ல நிலம் ஓர் நிலமா மாறும். அதே போன்று கடல் சூழியலும் மாறும். இப்ப இந்த 2 சூழியலுடைய தன்மையை மாறுச்சு அப்படின்னா உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கான சூழலே அங்க இல்லாம போகும். அப்ப சுற்றுச்சூழலை முற்று முழுவதா டெட் சி அப்படின்னு அறிவிக்கணும்ன்ற மாதிரி. குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடானைன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில ஏற்கனவே உப்பூர்ல ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான ஒரு நில கையகப்படுத்துதல் தொடங்கி வேலையும் தொடங்கினாங்க. பல்வேறு கட்ட போராட்டம். எனக்கு தெரிஞ்சு நான் 2013 இருந்து அந்த போராட்டத்துல நான் ஒரு நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போதுல இருந்து அந்த போராட்டத்துல நான் பங்கெடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 போராட்டங்களுக்கு மேல அந்த போராட்டங்கள்ல நடந்திருக்கும். 20 முறைக்கு மேல ஸ்டே வாங்கியிருக்கோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல போய் 20 முறைக்கு மேல ஸ்டே வாங்குறோம். அவங்க ஸ்டே உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. சுத்தியும் பாத்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் கொண்ட பகுதிகள். நீங்க போனீங்கன்னா குளம் மாதிரி கிடக்கும். எந்த சூழ்நிலையிலும் அலை அடிக்காது. நீ எவ்வளவு காத்தடிச்சு புயல் அடிச்சாலும் அந்த பகுதியில் குளம் மாதிரியே தேங்கிடும். அந்த இடத்துல 6 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பாலத்தோட முனையில போய் நின்று பாத்தீங்கன்னா இலங்கை ஈழம் தெரிவதாக சொல்றாங்க. நீங்க போய் நின்று பாருங்க. அப்ப எவ்வளவு தூரம் ராமநாதபுரத்துக்கும் ஈழத்துக்குமான தொலைவு ரொம்ப குறைவு. அதுல 6 கிலோமீட்டருக்கு கடல்ல நீங்க பாலம் கட்டுறீங்க. ஒரு மிகப்பெரிய ராட்சத பைப் லைனை புதைக்கிறாங்க. அந்த அனல் மின் நிலையம் செயல்படுதுன்னா 2 பாரன்ஹீட் அளவிற்கான தண்ணியை சூடா கடல்ல செலுத்துவாங்க. அலை அடிக்கிற கடல்ல கூட அந்த சூடான தண்ணி போகும்போது மடிச்சு மடிச்சு அடிச்சு விட்டு ஒரு வழியா அந்த அந்த வெப்பத்தன்மையை மாற்றணும். ஆனா
நீங்க அப்படியே கிடக்கிற ஒரு கடல்ல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கான பாசையினங்கள் இருக்கக்கூடிய ஏற்கனவே பவளப்பாறைகள் உடைப்படுது அப்படின்ற சூழல்ல மன்னார் வளைகுடா ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி, இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி ரிசர்வ் பகுதி, தடை செய்யப்பட்ட பகுதி கிட்ட எப்படி இது போன்ற அனுமதிகளை வழங்குறீங்க? இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? நீங்க உங்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கொண்டு வாங்க. இதே பத்திரிகையாளர் சந்திப்புல நான் உட்கார்றேன், நீங்க எனக்கு கிளியரன்ஸ் கொடுங்க, இதெல்லாம் நாங்க கரெக்டா இந்த சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். நான் சில கேள்விகள் வைக்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க திட்டத்தை நடத்தி கொள்வதற்கு நாங்களே மக்கள் சார்ந்து நாங்க ஒத்துழைக்கிறோம். முற்று முழுவதுமாக அந்த சட்டத்தை முற்று முழுவதுமாக சிஆர்எஸ் சட்டத்தை புறக்கணிப்பதாகத்தான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இல்ல. இது ரெண்டு வகையா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டாலே இதனுடைய பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். நான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை 800 அனல் மின் நிலையத்திற்கான அந்த பகுதியில அவங்க சரியா ஆய்வு பண்ணாம அந்த மின்சாரத்துறையிலிருந்து என்கிட்ட அதுக்கான அறிக்கை இருக்குன்னு அவங்க என்ன கொடுக்குறேன், 80 கோடி ரூபாய் நஷ்ட இழப்பீடு கொடுக்குறேன். அவங்க வேலையை சரியா செய்யாம ஒவ்வொரு தொழிற்சாலையும் வரும்போது வருவதற்கு முன்பு எப்படி ஆய்வு செய்யறாங்களோ அது மாதிரி வந்த பின்பும் ஆய்வு செய்யணும். அது போன்ற ஆய்வே செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா கடல் சூழியல்ல கடலோர மாவட்டத்துல கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எரோஷன் அதிகமா இருக்குது. உலகத்திலேயே அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்கு. அப்படி ஒரு அபாயகரமான ஒரு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஏன்னா கடல் பகுதியை 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. கடற்கரையில இருந்து 12 நாட்டிகள் மைல் வரைக்கும் மாநில அரசுடைய எல்லை, 12 நாட்டிகள் மைல் இருந்து 50 நாட்டிகள் மைல் வரைக்கும் மத்திய அரசுடைய எல்லை, 100 நாட்டிகள் மைல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம், 100 நாட்டிகள் மைலுக்கு மேல போயிட்டா அது சர்வதேச எல்லை. இப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க. எங்களுக்கே தெரியாது, எங்க கடவுள் தான் பிரிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாது. இந்த 12 நாட்டிகள் மைலையே 5ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவுல எது மத்திய அரசு கையில எது மாநில அரசு கையிலன்னு தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பெரும்பாலும். இதுல எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எங்களுக்கு இல்ல, அதிகாரிகளுக்கே கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 12 நாட்டிகள் மைல் என்பது மாநில அரசுடைய அதிகாரம். ஆனா அந்த சிஆர்எஸ் 1 zone யார் கையில இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு. இதுக்கான கிளியரன்ஸ் யார் தருவாங்க அப்படின்னா ஒண்ணு மேரிடைம் போர்டு வாங்கணும்ன்றாங்க. மேரிடைம் போர்டு யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல்ல இருக்கு, அங்க வாங்கணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் சிஆர்எஸ் கிளியரன்ஸ் அவங்க தான் தருவாங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை சென்ட்ரல் லெவல்ல ஒண்ணு வாங்கணும், ஸ்டேட் லெவல்ல ஒண்ணு வாங்கணும். இப்போ சென்ட்ரல் கிளியரன்ஸ் கொடுத்ததுன்னா ஸ்டேட் அதை மறக்க முடியாதுங்கிற. இது எல்லாமே என்னன்னா வாய்ப்பூர்வமா சொல்றாங்க தவிர அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமா சட்டப்பூர்வமா இல்லவே இல்லை. முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றுகின்றது செயல்தான். எங்களால மத்திய அரசு பண்ணிடுச்சுங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு மத்திய அரசு இங்க இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாநில அரசு ஒரு அரசு? இதுதான் எங்களுடைய கேள்வி. இல்ல, நாங்க நிறைய முறை தமிழக அதிகாரம் சார்பா மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பொது தளங்கள்ல நம்ம அதுக்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சார்ந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கிறதா இருந்தா அதுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுது. அதனால நம்ம அங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட்டு தமிழக அதிகாரத்தின் சார்பாகவும் சரி பல நேரங்களிலும் அதுக்கான மனு 2023 ஆணையத்துல நம்ம மனு கொடுத்துருக்கோம். ஆணையத்துக்கு மனு கொடுத்துட்டு இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம், ஆணையர் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த 20 ஊர்ல கீழச்சூர்ல பறவைகள் சரணாலயம் இருக்கு, தேர்த்தாங்கல்ல பறவைகள் சரணாலயம் இருக்கு. இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இடத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் மன்னார் வளைகுடா பவளப்பாறைக்கு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம்னா பொதுவெளியில ஒரு பிம்பம் இருக்குல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்துல கம்மாய்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1700 ஹெக்டேர் மட்டும் 1400 ஹெக்டேர்ல 1,40,000 ஹெக்டேர்ல விவசாயம் பண்றோம். இதை தாண்டி ராமநாதபுரம் குண்டு மிளகாய் இருக்குல்ல, அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியை தான் இவங்க இங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மிளகாய் விளையிறது பருத்தி உற்பத்தியில தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரம் மாவட்டம் தான் முதலிடம். நெல் உற்பத்தியில தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு அடுத்து 4வது இடத்துல ராமநாதபுரம் மாவட்டம் தான் இருக்கு. இங்க பொதுவா எப்படி இவங்க எப்படி பாக்குறாங்களா, எப்படி பரப்புறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏதோ ஒரு தண்ணி இல்லாத பகுதி அப்படி அரசாங்கம் என்ன ஒரு பகுதிக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்ப நீண்ட நெடுங்காலம் ஐயா காமராஜர் காலத்துல இருந்து இப்ப இறந்து போன அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை காவிரி ஆற்றை வைகை ஆற்றை காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு கனவு திட்டமா தொடர்ந்து செயலாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டாலே ராமநாதபுரம் ஒரு பூஞ்சோலையா மாறிடும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு மித்த எல்லாருமே நிதி ஒதுக்குனாங்க. எடப்பாடி பழனிசாமி காலத்துல இருந்து கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே ராமராஜ் எல்லாருமே
ஒதுக்கி. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில மட்டும்தான் அது கொடுக்கல. இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற காட்டுக்கருவியில மரங்கள் இருக்குல்ல, மரங்களை அகற்றிட்டு இந்த காவிரி வைகை குண்டாறு இந்த மூணு இணைச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தை, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி இருக்குல்ல அந்த ஒரு நெகட்டிவ் காத்து இருக்குல்ல, எதிர்மறையான கருத்து இருக்குல்ல, அந்த கருத்து வந்து ஒருத்தன் வந்து சாக கிடைச்சானா அவனுக்கு தண்ணி கொடுக்கணுமா, அவனை கழுத்தை வச்சு கொல்லணுமான்றது தமிழ்நாடு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். காவிரி சிக்கல் எல்லாரும் வரலாற்றிலே எப்போதும் இல்லாத அளவுக்கு நடுவர் மன்ற தேர்வு, உச்ச நீதிமன்ற தேர்வு, இறுதி தேர்வு 187 TS உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இந்த ஆண்டு 700 TS தண்ணி நாம நடக்குது. 7வது முறை மேட்டூர் அணை நடந்தது. வரலாற்று எப்போதும் தண்ணி. அப்ப இந்த காவிரி குண்டாறு வகையை இணைத்து விட்டோம். இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்ததுன்னா இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறாங்க. எத்தனை லட்சம் மக்கள், விவசாய மக்கள் வேலை வாய்ப்பு பெருக்க முடியும், எவ்வளவு உணவு உற்பத்தி பெருக்க முடியும். 700 TS தண்ணி இந்த ஆண்டு நம்ம மேட்டூர் அணை கட்டினிலிருந்து நிர்வகிக்கிறேன். அங்க ராமநாதபுரம் தண்ணி இல்லாத காடு, ஒருத்தர் சரியா வேலை போய் தண்ணி இல்லாத காட்டுக்கணும் இந்த காவல்துறை நம்ம பாக்குறோம்ல. அப்ப தண்ணி இல்லைன்னா தண்ணியை கொடுக்கணும்ல. ஓடுற வைகை ஆற்றை இடைமறிந்து குளம் வச்சு பெரிய கடலை கலக்காத ஆறு இருக்குன்னா ராமநாதபுரத்துல வைகை ஆகலாம். அந்த அளவுக்கு இடைமறித்து பெரிய கண்மாய நாளை பறக்காத தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கண்மாய் இருக்கு ராமநாதபுரம் பெரிய கண்மாய். அதே போல தமிழ்நாட்டின் 2வது நெற்களஞ்சியம் இப்ப சகோதரி சொன்ன திருவாரணை தாலுகா இருக்கு. திருவாரணை தாலுகாவே தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய நெற்களஞ்சியம் ஒரு காலத்துல. என்னன்னா பிரச்சனையை மட்டுமே இந்த அரசாங்கங்களும் அந்த அதிகாரிகள் பேசுவாங்க, பிரச்சனைக்கு தீர்வை நோக்கிதான் அரசாங்கம். பிரச்சனைக்கு தீர்வு தானே. இப்ப நாங்க இருக்கிற 4 பேருமோ 5 பேருமோ நாங்க தீர்வு வைக்க முடியாது, எங்க கிட்ட அதிகாரம் இல்ல. அப்ப அதிகாரத்துக்கு இருக்கிறவங்க நாங்க கோரிக்கையை வைக்கிறோம். இன்னைக்கு இல்ல, 2023 இருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 9 தாலுகா தான். 9 தாலுகால 7 தாலுகா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தாலுகால அதானியுடைய அவங்க குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒரு சோலார் பிளான் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு 600 ஏக்கர் 14,000 கோடி ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு 600 ஏக்கர். அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல இவங்க ஒரு 1400 ஏக்கர் எடுத்துட்டாங்க, அவங்க ஒரு 600 எடுத்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் இருக்கிறதே வந்து ஒரு 500 ஏக்கர் தான் இருக்கும், 500 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். எதிர்கட்சிகளை கடந்த போராட்டங்கள் நம்ம கூப்பிடுறப்ப எதிர்கட்சிகள் என்ன என்னவா நினைக்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை வந்து நம்ம போனா மத்திய அரசாங்கம் நம்ம கோவிச்சுக்கிறோமோ. இப்ப இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆகஸ்ட் மாசம் இறுதியில வந்து செய்தி வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இதை கண்டிச்சு வந்து அறிக்கை விட்டாங்க. ஆனா அன்று மாலையில வந்து அமைச்சர் தங்கமணி அரசு வந்து நாங்க இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை திரும்ப பெறவும் சொன்னாரு. அதுக்கடுத்து பின்னாடி இங்க இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இதை பத்தி ஃபாலோ பண்ணவும் இல்லை, அதை பத்தி கேள்வி கேட்கவும் இல்லை. ஆனா பாதிப்பு வழி எங்களுக்கு தான். கண்டிப்பா வந்து ஒரு 300 டாடா டைட்டானிக் தொழிற்சாலை உங்களுக்கு கலைஞர் 10,000 ஏக்கரை ரத்தன் டாட்டாவே இங்க வந்து வாங்கி பண்ண அந்த ஒப்பந்தத்தை தீர்ச்சி போட வச்சமா இல்லையா? அந்த மாதிரி மக்கள்கிட்ட போராட்டத்தை முன்னெடுத்து விட்டா எல்லா தலைவர்களும் அங்க வைக்கிறோம். அது எங்க ஊர் திசைநூலை பெற்றிருந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் அதை தொடங்கினது நான் தான், முடிச்சு வச்சது நான் தான். அது மாதிரி மக்கள் சிக்கல்கள் மக்கள் போராட தொடங்கி விட்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வழியில எல்லா தலைவர்களும் வரும். தேர்தல் நேரம் அப்புறம் வாக்கு சேகரிக்கணும்ல, அதனால ஒரு வகை நாங்க இதை விடுறது மாதிரி ஒருவரும் விட மாட்டோம். டைட்டானிக் தொழிற்சாலை தொழில்நுட்ப ஒப்பந்தம் எப்படி பிரித்து போடப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை பிரித்து போட வைக்கும் மக்கள் தெரிஞ்சு ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு ரெலிஜனா பொதுக்கூட்டம் போராட்டம் கூட இல்லைங்க. பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை வந்து 11ஆம் தேதி பொதுக்கூட்டம், 9ஆம் தேதி இரவு 9:30 வந்து பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். ஏன்னு ஒரு கேள்வி கேட்கிறப்ப இல்ல ஹைட்ரோ கார்பன் 10ஆம் தேதி இரவு வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறோம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறப்ப இல்ல ஹைட்ரோ கார்பன் சம்பந்தமா வந்து எந்த ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு வந்து அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி இருக்குது. 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த செய்தி வந்தவொடனே 26ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்க வந்து மனு கொடுக்குறோம். அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் சார்பா மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் இந்த உத்தரவை வந்து திரும்ப வாங்கிடுவோம், இந்த அனுமதியை திரும்ப பெற்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எந்த போராட்டம் எதுவும் நீங்க பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்ப அதிகாரிகள் சொல்றத, அமைச்சர் சொல்றத, அரசாங்கம் சொல்றத மக்கள் ஏத்துட்டு போறோம். அப்போ மக்களை வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதான் அந்த எப்படின்னா
காவேரி பகுதியில காவேரி டெல்டா பகுதியில ஒரு திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம், மக்களுக்கு ஒரு பாதிப்பை விளைவிக்கின்ற திட்டம் ராமநாதபுரத்தில் நல்லது ஒரு விஷயமா? ஒரு திட்டத்திற்கு ஒரே மாநிலத்துல ஒரு திட்டத்திற்கு ஒரு மாநில அரசாங்கம் ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிறது எப்படி சரியா இருக்காது? முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல. காவிரி நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் இல்ல, சிவகங்கை மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கக்கூடாது. குறிப்பாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேளாண்மை தொழிலுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது. அரசு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கும். முன்னுதாரணங்கள் நிறைய சொல்லுவோம். ஓகே சார், ஓகே. நன்றி.